அபிராமி துளசி வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க அப்பா அட்டன் பண்றாங்க. அபிராமி சொல்றாங்க, துளசி இருந்தா போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? துளசியோட அப்பா சொல்றாங்க, நான் இப்ப வெளிய வேலைக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அபிராமி கேக்குறாங்க, அவ சாப்பிட்டாளான்னு தெரியுமா? துளசியோட அப்பா சொல்றாங்க, நேரம் ஆயிடுச்சுல்லம்மா, கண்டிப்பா சாப்பிட்டுருப்பா. அபிராமி சொல்றாங்க, சொல்றதுக்குன்னு சொல்லாதீங்க. துளசி சாப்பிட்டாளான்னு இப்பவே எனக்கு தெரியணும். துளசி கிட்ட அவங்க அப்பா போனை கொடுக்கறாங்க. துளசி ஹலோ அத்தைன்னு சொல்றாங்க. அபிராமி சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. துளசி சொல்றாங்க, அத்தை நான் சாப்பிட்றேன். முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க அத்தை. அத்தை என்னத்த பேசாம இருக்கீங்க? இந்நேரத்துல நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும்ல? அபிராமி சொல்றாங்க, துளசி ஒரு நாள் மாத்திரை போடலாட்டி ஒன்னும் உடம்புக்கு ஆகாது. துளசி உன்னைய அங்க விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசு கடந்து தவிக்குது துளசி. நீ பத்திரமா இருக்கேல்ல? உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? துளசி சொல்றாங்க, அத்தை நான் பத்திரமா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் என்னால சாப்பிட முடியும் அத்தை. அபிராமி துளசிய நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.